ஆக சொர்க்கலோகத்திலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணை திறந்து முதல் பார்த்த பார்வை இருக்கிறதே, அதுவும் கூட சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டது மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதிலேயும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இறைவனே உன்னுடைய அரசிலே உன்னுடைய சுவனபதியிலே இந்த கலிமாவை எழுதியிருக்கிறாயே, இவர் யார் என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், உம்முடைய பிச்சரத்திலிருந்து இவரை இறுதி தூதராக நான் அனுப்ப இருக்கிறேன். இவரை நான் அனுப்புவதற்கு நாடவில்லை என்று சொன்னால் உன்னையும் படைத்திருக்க மாட்டேன், இந்த சொர்க்கத்தையும் படைத்திருக்க மாட்டேன், இந்த பூவுலகையும் படைத்திருக்க மாட்டேன், விண்ணுலகையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். அவ அன்றே அறிமுகப்படுத்தப்பட்டவர்களாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நுபுவத்திற்கு பின்னால்தான் சிறப்பு. ஆகையினால 40 வயசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சிறப்பு, அதற்கு முன்னாலே அவர்களுக்கு சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய வழிகேடர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்களுடைய கொள்கையோ அப்படி அல்ல. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் முக்காலத்திலேயும் அவர்கள் சிறப்புக்கு உரியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் இனிமேலும் கியாமத்து நாளையிலேயும் அதிலும் மன்னரையில நாம் போகக்கூடிய நேரத்திலேயும் கூட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இரு மலக்குகளும் கூட அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி கேட்பார்கள், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த ரசூலை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது ஆஷிகீன்களாக பாசமுள்ளவர்களாக நேசமுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்தான் ஹபீபுனா வ நபியுனா வ ரசூலுனா என்று சொல்வார்கள். இவர்தான் எங்களுடைய தூதர், இவர்தான் எங்களுடைய நபி, இவர்தான் எங்களுடைய நேசர் என்று அந்த இடத்திலேயும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் மீது மஹப்பத் இல்லாதவர்கள் காஃபிர்கள் முனாஃபிகீன்களுடைய வாயிலிருந்து ஒன்றுமே வராமல் ஆஹ் ஆஹ் என்று கத்துவார்கள். இப்படி மன்னரையிலேயும் கூட நம்மை கரை சேர்க்கக்கூடிய நாயகராக இருக்கக்கூடியவர்கள் தான் நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல மறுமையிலேயும் நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்கள் நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆகையினாலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க உலஹியாவை கொடுக்கக்கூடிய நேரத்தில் 63 ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு நுபுவத்துக்கு பின்னால்தான் சிறப்பு என்று சொன்னால் 40 தானே ஆரம்பித்திருக்க வேண்டும், 13 ஒட்டகங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய வயசு கணக்கை எடுத்து அவர்கள் 63 ஒட்டகத்தை கொடுத்துவிட்டு கடைசியாக மற்றவைகளை அலி இப்னு அபீ தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய மீலாதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறப்பு இயல்புகளை சஹாபா பெருமக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். நான் எப்படிப்பட்டவன், ஆனா சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபஹர், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளில் அவருடைய பிச்சலங்களில் செய்யதாக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன், வலா ஃபஹர், இதனால் எனக்கு ஒரு பெருமை இல்லை என்று சொன்னார்கள். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தலைமைத்துவதின் காரணத்தினால் அவர்களுக்கு சிறப்பு இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்திலே அவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவர்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. அதிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தத்துவமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உல்தி ஆதம் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களில் குழந்தைகளில் நான் தலைவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நான் தலைவனாக இருக்கிறேன் என்றுதான் அதிலே பொருள் சொக்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்லாமல் சூசகமான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் வலா ஃபஹர, இதனால் எனக்கு ஒரு பெருமை வந்து போகிறது இல்லை, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்திலே நெருக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மீலாது ஷரீஃபை
நபியை கொண்டாடி இருக்கிறார்கள், சஹாபா பெருமக்களும் கொண்டாடி இருக்கிறார்கள். அதேபோல வழி தோன்றலாக வந்த ஷேகுமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், குத்துபுமார்கள், அபுதால்கள் எல்லாருமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த தின விழாவை சீரும் சிறப்போடு கொண்டாடி இருக்கிறார்கள். அப்ப நாம் இந்த விழாவின் நம்முடைய சந்தோஷத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? இப்படிப்பட்ட விழாக்களை நடத்தாட்டுவது, அதில் அன்னதானங்கள் செய்வது, அழகான டிரெஸ்ஸுகளை உடுத்துவது, மனங்களை பூசுவது, அவர்கள் மீதுள்ள பாடல்களை புகழ்களை படிப்பதுதான் நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மீலாது ஷரீஃப்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. இதை கொண்டாடக்கூடாது என்று சொன்னால் அவன் ஆக முட்டாளாக இருக்க வேண்டும், மரமண்டையாக இருக்க வேண்டும், அறிவு கட்ட அறிவெளியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நவீனமான காலத்திலே யார் யாருக்கெல்லாமோ பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அரசியல்வாதிகள், அதே போல அரசர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள் அவருடைய சேவைகளை எல்லாம் முன்னிறுத்தி அதற்கென்று பல விழாக்களை இவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய, இவர்களுக்கெல்லாம் மூல கருவாக உருவாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது சிறப்பினை கொண்டாடக்கூடாது என்று சொன்னால் இவன் மரமண்டை உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே எவர்கள் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்களோ, அதிலும் குறிப்பாக இந்த இரவிலே எவர்கள் வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபசோபனம் மலக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஜனனமாகும் போது அமரர்கள், மலக்குகள், அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற கன்னிஸ்திர்கள் எல்லாம் அங்கே விஜயம் செய்து சலாம் சொன்னார்களே, அதே மாதிரிதான் அந்த ஃபஜ்ருக்கு சற்று முன்பு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனனமான அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு தூதர் என்று சொல்லும் போதெல்லாம் அங்கே மீலாது வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன், உங்களுக்கு ரசூல் வந்து விட்டார் என்று சொன்னாலும் அப்போதும் அங்கே மீலாதுதான். அது தொழுகைக்கு வெளியிருந்தாலும் தொழுகையிலே ஓதினாலும் அப்போதும் மீலாது வந்துகிறது. தனியாக ஓதினாலும் சரி, பல பேர் கூட்டாக இருந்து நாம் செய்தாலும் சரி, எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை சொல்வதாத்தான் இருக்கிறது. அதிலும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு பாசத்தினாலே நாம் கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் வன் காஃபிராக இருக்கக்கூடிய அபூ லஹப் இருக்கிறானே, வன் காஃபிர், குர்ஆனிலே சபிக்கப்பட்டவன், பெயர் சொல்லி சபிக்கப்பட்ட தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற சூறாவையே அவனுக்கு இறக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அபூ லஹபுக்கு கூட இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த தின விழாவிலே அவனுக்கு அந்த நரகத்திலேயும் கூட அவனுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே மதுரமான நீர் சுரக்குகிறது. அதை உண்டு மகிழ்கிறதாக அவன் கண்ட கனவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரம் புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தொகுப்பாக இருக்கக்கூடிய புகாரியிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ லஹப் செத்து மடிந்ததற்கு பின்னாலே அவருடைய குடும்பத்திலே ஒருவன் கனவு காண்கின்றான். அபூ லஹப், எப்படி இருக்கிறாய்? இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு உன்னுடைய ஹால் எப்படி இருக்கிறது என்று விசாரணை செய்யும் போது அந்த அபூ லஹப் சொல்கிறான், என்ன சொல்வது, மோசமான ஒரு நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறேன். பெரிய வேதனைக்கும் துக்கத்துக்கும் கவலைக்கும் மத்தியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களே, அந்த திங்கட்கிழமை காலையிலே எனக்கு என்னுடைய விரலிலிருந்து அமுதமான இன்பகரமான சுவையான நீர் சுரக்குகிறது. அதை நான் உண்டு என்னுடைய அதாவை உரைத்துக் கொள்கிறேன். காரணம் ஏன் என்று சொன்னால், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த ஒரு சுப செய்தியை சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து சொன்னார்கள். அபூ லஹப்
அல்லாஹ்வினுடைய அடிமை பெண்ணாக இருந்தார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில தினங்கள் அவர்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த அபூ லஹபிடத்தில் வந்து சொல்கிறார்கள்,